शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவ மகிமை அனுபவத்தில் ஒரு அன்பரை பற்றி பார்க்குறோம். பொண்ணுக்கு கல்யாணம், பணம் இல்லை, பொருள் இல்லை, பெரியவாட்ட வர, பெரியவா தன்னோட சிப்பந்தியை ஒரு தனவந்தர்கிட்ட அனுப்புகிறா. அந்த தனவந்தர் 500 ரூபாய் கொடுத்து அனுப்புகிறார். சீட்டு போட்டு பார்த்து கொடுத்தேன்னு சொல்கிறார். நம்ம அச்சுத கலப்பாளர் அப்படிங்கிறவர் பற்றி பார்த்தோம். 7 பார்த்தல் அப்படின்னு சொல்லுவா. அந்த 7 பார்த்தல் படி இவருக்கு குழந்தை கிடையாது. இந்த அச்சுத கலப்பாளருடைய குருநாதர் பெண்ணாடம், விருத்தாச்சலம் பக்கத்தில் பெண்ணாடத்தில் நடந்த நிகழ்வு இது. நான் என்ன பண்ணுறேன், நாளைக்கு நீங்கள் வரும்போது பரமேஸ்வரனுக்கு முன்னால், சிவபெருமானுக்கு முன்னால், அவர் டெய்லி பூஜை பண்ணுவார் குருநாதர். நான் 7 பார்க்குறேன், அதில் என்ன வருதோ அதுபடி நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறார். 7 பார்த்தல்னா தேவார பதிக புஸ்தகத்தில் பகவானுக்கு முன்னாடி வச்சு குருநாதர் என்ன பண்ணுவார், ஒரு கயிறை கண்ணை மூடிண்டு ஒரு பக்கத்தில் வைப்பார். பெரிய புராணத்தில் ஒரு பக்கத்தில் வைப்பார். தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு சிவபெருமானை வேண்டிண்டு அந்த பக்கத்தை பிரித்து எந்த பக்கத்தில் கயிறு காணப்படுகிறதோ, ஒரு நூல் காணப்படுகிறதோ அந்த பதிகத்தை அவருக்கு சொல்லுவார். யார்? அச்சுத கலப்பாளருக்கு. இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிம்பார். நடக்கும், எல்லாம் நடக்கும். அவர் குழந்தையும் பிறந்தது. அது பெரிய கதை. அதுபோல் இங்கே என்ன ஆறுது, சீட்டு போட்டு பார்த்து 500 ரூபா கொடுத்து விட்றார். இவர் சொல்லி பார்த்தார். இவர் சொல்லி அவர் கேட்கல. இந்த தனவந்தர், நான் சீட்டு போட்டு பார்த்தேன், அவ்வளோதான் வந்தது, என் பேத்தி எடுத்தா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு மேலே வந்துட்டார், பெரியவாட்ட வந்துட்டார். இந்த சிப்பந்தி பெரியவாட்ட வந்து விவரத்தை சொல்கிறார். பெரியவா 500 ரூபா கொடுத்தார். என்னடா அப்படிங்கிறார். இல்லை, இந்த சீட்டு போட்டு பார்த்துருக்காரன், அதில் 500 ரூபா வந்தது அப்படிங்கிறார். அன்றைக்கி பெரியவா கிட்ட நிறைய பேர் உட்காண்டிருக்கா. இந்த பெரியவாட்ட பேசும்போது சத்தம் போட்டு தான் பேசுவாள். பெரியவாட்ட சத்தம் போட்டு தான் பேசுவாள், எல்லாருக்குமே கேட்கும். இன்றைக்கி நம்மள பல பேர் சீட்டு போட்டு பார்க்குற பழக்கம் இருக்குது. ஏதான ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையாக உள்ளே போகிறோம். சாமி ரூம் உள்ளே போயிட்டு 2 பேப்பரில் வேண்டும் வேண்டாம், சரி தப்பு, ஏதோ நமக்கு புரியும்படியான ஒரு ஹிண்ட் எழுதி அந்த சீட்டை ஒரு 8ஆக மடித்து போட்டு, இதையும் 8ஆக மடித்து போட்டு சுவாமி ரூமில் போட்டு, நம்ம ஆற்றுல யாரும் குழந்தைகள் இருந்தால், இல்லை பக்கத்தாத்தில் குழந்தைகள் தான் கூப்பிட்டு ஒரு சீட்டு எடு குழந்தை அப்படிமோ, சீட்டை எடுத்து கொடுத்து அது என்ன வருதோ அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். இங்கே மகாபெரியவர் என்ன திரும்ப சொல்கிறாரா, ஏண்டா சீட்டு போட்டு பார்க்குறதுன்றது கரெக்டு, ஆனால் எதுக்கு சீட்டு போட்டு பார்க்கணுன்னு ஒரு நடைமுறை இருக்கேடா. இது எவ்வளோ ரூபா கொடுக்கறதுன்னு சீட்டு போட்டு பார்த்தானா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் பெரியவா, இப்போ நம்மால் ஒரு விஷயத்தில் தீர்மானம் எடுக்க முடியல, நம்மளோட மனசு ஒரு குழப்பமான மனநிலையில் காணப்படுகிறது அப்படின்னா சீட்டு போடணும். நல்லா கவனிங்கோ, இது பெரியவா அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம அத்தனை பேருக்கும் சொல்கிறது. இதில் ஒரு முடிவெடுத்தால் யாரான ஒருத்தருக்கு பாதகமாக முடியும். அதனால் நம்ம தானாக முடிவெடுக்கக்கூடாது. பகவானோட சந்நிதியில் சீட்டு போட்டு எடுப்போம். வந்தால் அதை எல்லாருமே ஏற்றுப்பார். அப்படிங்கிற கட்டத்தில் சீட்டு போட்டு பார்க்கலாம். ஒரு தெளிவில்லாத நிலைமை, ஒரு குழப்பமான மனநிலைமை,
யாருக்கும் சாதக பாதகம் ஆகும்படியாக நம்ம தீர்ப்பெடுக்கக்கூடாது, ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடாது. அதுக்கு சீட்டு போட்டு பார்க்கலாம். ஆனால் அவனுக்கு குரு நான் பெரியவர் சொல்கிறார், நான் அவன்கிட்ட கேட்டு வர்றேன், இந்த கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணடா, இந்த கல்யாணத்துக்கு எதான கொடுடான்னு நான் சொல்லி கொடுத்து அவன் சீட்டு போட்டு பார்த்து ஒரு 500 ரூபா கொடுத்து விட்றானே, இது எப்படிறா அப்படிங்கிற. இங்கே பெரியவா சன்னிதியில் இருக்கிறவங்களாம் அதை கேட்டுருக்கேன். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த சீட்டு போட்டு பார்க்குறங்கிறது குழப்பமான மனநிலை. இப்போ நம்ம மாத்தில் ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். +2 முடிச்சோன்னா எல்லாருக்குமே வரும், இவன் இந்த கோர்ஸ் படிக்கலாமா அந்த கோர்ஸ் படிக்கலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். ஏன்னா இந்த குழந்தைக்கும் ஒரு தடுமாற்றமாக இருக்கும், என்ன போகலாம் என்ன சேரலாம் அப்படிங்கிறதுக்கு. நம்மளாம் ஒன்று எடுத்துகிட்டு அடடா நாளைக்கு அது எடுத்துருக்கலாமேன்னு யோசிக்கிறது நியாயம் அல்ல. அப்போ என்ன பண்ணலாம், சுவாமிகிட்ட பெரியவகிட்ட ஒரு சீட்டு போடலாம். போட்டு பார்த்து 2 படிப்பு, இந்த படிப்பா அந்த படிப்பான்னு போட்டு எடுத்து ஒரு வந்ததுன்னா இது பெரியவா நமக்கு சொன்ன தீர்ப்பு, இதை எடுத்துக்க குழந்தை, இது உனக்கு பெரியவாளே சொல்லியிருக்கான்னு சொல்லலாம். அது குழப்பமான மனநிலைமை. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியறது, ஒரு விஷயம் நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்படிகம் போல் தெரியறது. ஒரு ஸ்படிகம் போல் தெரியக்கூடிய ஒரு விஷயத்தில் இதுதான் நியாயமானதுன்னு தெரிகிற பட்சத்தில் நம்ம சீட்டு போட்டு பார்க்கக்கூடாது. இப்போ உங்கள் தெருவில் ஒரு கோவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம். ஒரு 2 பேர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன், கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சது எதான கொடுங்கோல, 500 1000 எதான கொடுங்கோல எதான கேட்டிருக்கலாம். நம்ம இப்போ சுவாமிகிட்ட போய்ட்டு இந்த கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சுவாமிகிட்ட நீங்கள் சீட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியுது இது நியாயத்திற்கு புறம்பானது அப்படின்னு தெரியுது. அதுக்கெல்லாம் சீட்டு போட்டு பார்க்கக்கூடாது. ஒரு தானமாக தர்மமாக அங்கே சீட்டே பார்க்கக்கூடாது, அங்கே கொடுத்துடணும். குழப்பமான நிலைமை வருகிற போது ஒரு இடம் வாங்குகிறோம், டிஸ்பியூட் இருக்குது, ஒருத்தர் சொல்கிறார், இன்னொருத்தர் சொல்கிறார் டிஸ்பியூட்டே இல்லை சார், பக்கா கிளியர் டாக்குமெண்ட் சார் அப்படிங்கிற. ஒருத்தர் டிஸ்பியூட்னு சொல்கிறார், நீங்கள் அதை வாங்கணும், வாங்கி நாளைக்கு அவஸ்தைப்படக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு சீட்டு போட்டு பார்க்கலாம், இந்த இடத்த வாங்கலாமா கூடாதா. அது பெரிய தீர்மானம் அது. ஏன்னா ஒருத்தர் இருக்குன்றார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற, ஒருத்தர் ஒன்றும் பிரச்சனை இருக்குங்கிறார், அப்போ போகலாம். ஒரு டிஸ்பியூட்னு உங்களுக்கே தெரிஞ்ச பிறகு, நீங்கள் பார்க்குறது பக்காவாக தெரிஞ்ச பிறகு அதை நீங்கள் வாங்குவீங்களோ, அதுக்கு சீட்டே போட வேண்டாம். புரியுறதா? இந்த சீட்டு போகிற விஷயத்தை பற்றி தான் மகாபெரிவா சொல்ல ஆரம்பிக்கிறார். இதன் தொடர்ச்சி நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.